யூடியூப் சேனல் வழியாக நமக்கு ஆன்மீகத்தையும் இலக்கியத்தையும் சமூக மேம்பாடுகளையும் வெளியுறவுக்கு ஊடகத்துறையை கொண்டு வந்திருக்கின்ற அருமை நண்பர் சிவமூர்த்தி அவர்கள்
கூட வந்தார். என்ன சார் நீங்கள் வேண்டும் கூட கிளியர் ஆகிடுச்சுங்க. நான் இன்னும் பக்திக்காக சொல்லல, நான் 2 வேண்டிக்குவேன். சிக்கல் வரும் போதெல்லாம் நான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய நாமத்தை சொல்வது வழக்கம். நான் 2வது பாண்டிச்சேரி அன்னையை நாம சொல்லுவேன், இருக்கிற உண்மை சொல்லுகிறேன். ஏதாவது தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, உடனே ஒரு சாமி தொலைஞ்சு போச்சு கிடைக்கணும்னு நினைச்சோம்னா நான் முதல்ல சுவாமி வேண்டுவேன். அடுத்து பாண்டிச்சேரி அன்னையினுடைய நாமத்தை சொல்லுவோம். பகவதே ஸ்ரீ பாண்டிச்சேரி அன்னையே நம்ம வேண்டாம், போய் சொல்லலையே. இந்த 2 நாமத்தை சொல்ல ஒரு அரை மணி நேரத்தில் ஓரளவுக்கு நமக்கு ரூட் கிளியர் ஆகும். இது நான் சத்தியமாக சொல்கிறேன், 2010 இதே இடத்துல நான் என்று சொற்படி வாழ்க்கிறேன். குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா தலைப்பு. இவர் கூட கேட்டார், விவசாயம் தலைப்பு தலைவர் இல்லையா, ஒரு அர்த்தம் இருக்குங்க. 2010 ஆகஸ்ட் மாதம் நான் லாஸ்ட்ல ரிட்டையர் ஆகும். இது நடந்த உண்மை வாழ்க்கையில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய மகிமையில இது ஒன்று. 2010 ஆகஸ்ட் 31 ரிட்டையர் ஆகும். 6வது 26 நம்ம தலைப்பு குறை ஒன்றும் இல்லா கோவிந்தா. நான் ராகவேந்திர சுவாமி இடத்துல சொன்னேன், சுவாமி நீ மட்டும் குறை இல்லாமல் இருக்க, உன்னுடைய பக்தன் குறை இல்லாமல் இருக்கணும். உண்மையிலே சக்தி உள்ள தெய்வமாக இருப்பதால் நான் நல்லபடியாக ரிட்டையர் ஆகிறேன். நீ நம்பவே மாட்டீங்க. 31ஆம் தேதி ரிட்டையர் ஆகிறதுனா இங்கே விசாரணை முடிச்சுட்டு நான் மறுநாள் மெட்ராஸ் போகிறேன். எங்களுடைய ஐஜி ஒரு பெண்மணி, ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. நான் நடந்ததே நான் சாமியை போய் சொல்ல விரும்பல. இது நடந்தது இந்த சால்வை ஒன்று கையில் வச்சிருக்கல, ராகவேந்திர சுவாமி சால்வை. ஒரு புக்கு மண்ணுக்குள் வானம் என்று நான் எழுதிய புத்தகம் கையில் வச்சிருக்கேன். அந்த மாதிரி ரூமில் இருக்காரு. நான் வெளியில் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் என்னை உட்கார வச்சுருந்தாங்க. யாரும் உள்ளே போகக்கூடாது சார், நீங்கள் என்ன கோரிக்கையோ மறுவாய் எழுதி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. நீ பேசாமல் இருப்போம், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவங்க என்னை பார்க்கலன்னு சொன்னாலும் நான் போயிடுறேன். நீ நம்பவே மாட்டீங்க. இந்த கையில் புக்கு வச்சிருக்க, அந்த சால்வை கையில் வச்சிருக்க மஞ்சள் பள்ளியில் ஒரு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அடிஷனல் ஆயிடுச்சு. இந்த வழியை போயிட்டு போகிறேன். அவர் ரூமுக்கு நான் வெளியில் உட்காந்துக்கிறேன். இன்னொரு ஆஃபீஸர் உள்ளே போகிறேன். அவர் கூட என்ன லட்சுமதி ரொம்ப தூரம் வந்துருக்கீங்கன்னு கேட்டேன். அம்மாவால் பார்க்கணும் அப்படின்னு. இவர் நேராக உள்ளே போனவர் அவங்க ஐடி கிட்ட சொல்கிறாங்க, இவர் வேலூர் மேடம், அவர் ராகவேந்திர அடிவாட்டி பெரிய பேச்சாளர், அவர் நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு, அம்மாவை இன்னும் பார்க்க வந்திருக்காரு. உடனே உள்ளே விடட்டேன். நான் போன என்ன பண்ணேன், சாமி வச்சிருந்த மாதிரி நம்ம கழுத்தில் போட்டேன். அது ஒரு தைரியம் வேணும். அந்த மாதிரி கிட்ட ஒரு தூசு கூட நிறைய முடியாது. நான் ராகவேந்திர சாமியை போட்டுட்டா புக்கு கையில் கொடுத்துட்டேன். உட்காருங்க. அங்கே இருக்கிறவங்களாம் அசந்து போயிட்டான். என்னன்னு கேட்டாங்க. ஒரே நேரத்தில் சொன்னேன், மேடம் 31 நான் ரிட்டையர் பண்ணுறேன், ஃபைல் எடுத்துருவாங்க. நீ ஒன்றுமே நம்பவே மாட்டீங்க. இப்போ சொன்னவரை எனக்கு அழுகி வரும். அந்த பச்சைக்கில் அலவுடு டூ ரிட்டையர். அப்போ நான் இன்னைக்கு என்ன தலைப்பு கொண்டிருக்கேன்னா, நினைத்த போதெல்லாம் ராகவேந்திரன் நமக்கு முன்னால் வருவார். இதுதாங்க உண்மை. நீ நினைக்கணும், வாழ நினைத்தால் வாழலாம். நீ நினைக்கலையே, வாழ நினைத்தால் தானே வாழலாம். அவர் உள்ள நினைப்பாரு, நீ கும்பிடலையே. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ நினைத்தால் போதும், நீ என்னை மனசார நினைத்தால் போதும், நான் உனக்கு அருள் புரிவேன் சொல்லியிருக்காரா இல்லையா? நாம் நினைச்சோமா? இன்னைக்கு அவருக்கு நினைத்து விழா. இன்னைக்கு கூட நாம நினைக்கலாம். என்ன அர்த்தம்? இன்னைக்கு நினைக்கிறோம். தினசரி அந்த நாமத்தை ஸ்ரீ பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம பிரதாயச பஜதாம் கல்ப பரீட்சாய கவதாம் நாம தேவை. இது அப்பன் நான் எழுதுறேன். இது நிறைய பேருக்கு முதல் யார் எழுதுன்னு தெரியாது. அப்பன்னா ராகவேந்திர சுவாமியுடைய ரொம்ப சின்சியர் டிவோட்டி. அவர்கிட்ட இந்த இதுக்குள்ள ஜீவ சமாதிக்குள்ள பிருந்தாவனத்தில் உட்கார்ந்த போது அவருடைய முழுமையான அந்த பிருந்தாவனம் மூடப்பட்ட போது சாலக்கிராமங்களால அதற்கு மேலே இந்த நரசிம்மருடைய அந்த தெய்வ திருவேனை பிரதிஷ்டை செய்த போது உள்ளே ஒரு குரல் கேட்கிறார். ஏன்னா அப்பன்னா மொழிவர அப்பன்னா நீ பாடிய பாட்டை நீ முடிவு செய்துவிடு என்று இந்த பிரத்யேக பிருந்தாவனத்துக்கு உள்ளே அமர்ந்திருக்கிற சுவாமி குரல் கொடுக்கிறார்.
சுவாமிகளுடைய வாழ்க்கையில நடந்த வரலாறு. அப்ப ராகவேந்திர சுவாமிகள் இன்றைக்கும் பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நான் 700 வருடங்கள் உயிரோடு இருப்பேன், உங்களுக்காக அருள்பாலிப்பேன் என்று அவர் சொன்ன உத்தரவாதத்தை மீறவே இல்லை. நாம தான் மீறிட்டோம். நாம வணங்குவதே இல்லையே. நினைத்தால் தானே அவர் நமக்கு ஏதாவது செய்ய முடியும். நீ நினைக்கவே மாட்டேங்க. கண்ணதாசன் அழகா சொன்னார், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை. ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா. அப்போ வாழ நினைச்சு நீ உழைக்கணும். உழைச்சா வீழலாம். அப்போ நீ ராகவேந்திரன் நினைச்சா அவர் உனக்கு அனுகிரகம் செய்வார். அவர் பிறந்து வளர்ந்தது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு அவர் ஆந்திரா சுவாமின்னு சொல்ற மாதிரி இருக்காங்க நம்ம நாட்டில். இதே இடத்துல நான் பேசுகிற போதே 15 ஆண்டுகளுக்கு முன்னால் சத்யராஜ் என்கிற தமிழ் நடிகர் நமது ராகவேந்திர சுவாமிகளை வேறு மாநிலத்த சுவாமி அவரை ஏன் நீங்கள் தேடி போய் பார்க்கிறீர்கள் என்று ஒரு இடத்துல பேசினார். அந்த பேச்சுக்கு மறுவாரம் நீ பதில் சொல்லி, ராகவேந்திர சுவாமிகள் தமிழ்நாட்டில் சிதம்பரத்திற்கு அருகே புவனகிரி என்கிற அந்த பட்டணத்திலே அவதாரம் செய்தார் என்பதை நான் நிரூபித்து ஒரு புத்தகத்தை எழுதுவேன். சாமி நீ அருள் புரிய வேண்டும் என்று கேட்டேன். அந்த ஆண்டு எனக்கு அருள் புரிந்தார். நான் ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை எழுதினேன் சுவாமிக்கு. அதற்கு பிறகு என்னால் ஒரு புத்தகம் கூட நிலை எழுத முடியல. அந்த வரலாற்று அழகான ஒரு வரலாற்று பதிவு, அது எனக்கு திருப்தியான ஒரு பதிவு. ஆக சுவாமிகள் புவனகிரிக்கு பக்கத்திலே ஓடுகிற ஆற்றுக்கு பெயர் ஸ்வேதா நதி. ஸ்வேதம் என்றால் வெண்மை, வெண்மையான அந்த நதி. எப்படி ராகவேந்திர சுவாமிகளுடைய உள்ள வெண்மையானதோ வெள்ளையானதோ அப்படி அந்த ஸ்வேதா நதிக்கரையில் பட்டி வீதி, பட்டி தெருவில் பேர் இன்னைக்கு அப்படியே இருக்கு. எத்தனை பேர் புவனகிரி போயிருக்கீங்க? புவனகிரி யாரும் போல, எல்லாம் மந்திராலயம் போயிருக்கோம். துங்கபத்ரா நதியை தரிசனம் பண்ணியிருக்கோம். எந்த நதிக்கரை ஓரமோ ராகவேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றில் 6 ஆற்றல் கரையோரம் ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயருக்கு பக்கத்திலே ராமர், ராமரை தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போயிருக்காரு சின்ன வயசுல. இன்னைக்கு அப்படியே இருக்குமா? ஸ்வேதா நதிக்கரையை குடிச்சிட்டு அந்த தெருவிலேயே ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. ஆஞ்சநேயர் கோயில் அப்படி சுற்றி வந்தா மூவராக லட்சுமி நரசிம்மர் புவனகிரி கோயிலை சுற்றிக்கலாம். சாமி வீட்டுக்கு போவாராம் சின்ன வயசுல. இன்னைக்கு அந்த கோயில் இருக்கு. நீ புவனகிரி போனா பார்க்கலாம். புவனகிரிக்கு பார்த்தோம்னா ஸ்ரீமுஷ்டம். ஸ்ரீமுஷ்டம் தான் ராகவேந்திர சுவாமிகளுடைய முன்னோர்களுடைய குலதெய்வம். அங்கு இருப்பவரே வராக சுவாமி. வராகமூர்த்தி ராகவேந்திர சுவாமியுடைய முன்னோர்கள் திம்மண்ணப்பட்டர், அவருடைய தாயார் கோபிகாம்பாள், அவருடைய அண்ணன் குருராஜன் போன்றவர்களெல்லாம் அடிக்கடி ஸ்ரீமுஷ்டம் சென்று பூவராக சாமியை தரிசனம் செய்வது வழக்கம். அந்த நிலையில்தான் சுவாமிகள் அவதாரம் செய்தது புவனகிரி. புவனகிரிக்கு ஓரமாக இருப்பது ஸ்வேதா நதி. ஸ்வேதா நதிக்கரையிலே ஆஞ்சநேயர். அதே மாதிரி சுவாமிகள் படித்த ஊர் கும்பகோணம். கும்பகோணத்தில் படித்த பள்ளிக்கு கீழே காவிரி ஆறு. காவிரி படித்துறையிலே சுவாமி குளிச்சுட்டு எழுந்தார்னா ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு பட்டு வீதியிலே வந்து அங்கே அவர் தங்கி இருந்த மடம் ஸ்ரீமடம். இது தெரியாம ராகவேந்திர பக்தர்கள் இருக்க முடியாது. கும்பகோணத்தில் ஸ்ரீமடம். அந்த ஸ்ரீமடத்தில் தான் சுவாமி சுசீந்திர தீர்த்தரை தரிசிக்கிறார். சுசீந்திர தீர்த்தர் இல்லை என்றால் ராகவேந்திரன் வெளியே வந்திருப்பார். அது மாதிரி விஷயம். அது கடவுள் அவதாரம், இறைவனே அனுப்பிய தூதர், இலை தூதர். அதனால ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த புகழ் வெளிச்சத்திற்கு மங்களம் சூட்டியவர் சுசீந்திர தீர்த்தர். சுசீந்திர தீர்த்தருக்கு குரு சுரேந்திர தீர்த்தர். சுரேந்திர தீர்த்தருக்கு குரு விஜயேந்திர தீர்த்தர். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு. வேறு எங்குமே விஜயேந்திர தீர்த்தருடைய அந்த பிருந்தாவனம் எங்க இருக்கிறீங்கன்னா ராகவேந்திர சுவாமியுடைய குருவுக்கு குரு. இன்றைக்கு போனீங்கன்னா புவனகிரியில் பார்க்கணும். கும்பகோணத்தில் ஸ்ரீமடம். ஸ்ரீமடத்தில் அந்த பிருந்தாவனத்துக்கு முன்னால இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல தான் சாமி உட்காந்து படிச்சிருக்கேன். நான் என் போட்டோலாம் எடுத்து அந்த புக்கில் 2 புக்கில் போட்டிருக்கேன்.
அந்த மாதிரி அந்த இடத்துல சுவாமி சிறிய வயதிலே படிக்க போறார். வியாக்கியானங்களை படித்து முடிக்கிறார். சுசீந்திர தீர்த்தர் ஆதரிக்கிறார். ஆனால் இல்லறத்திலே ஈடுபட்ட ஒரு சூழலிலே வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல். சுசீந்திர தீர்த்தர் சன்னியாசம் மேற்கொள்ள வேண்டும். நான் கும்பிடுகிற இந்த ராமரை உன் கையில் ஒப்படைத்து விட்டு நான் மறைந்து போக போகிறேன். எனக்கு நிறைவான நாட்கள், கடைசி நாட்கள் என்று சுசீந்திர தீர்த்தர் சொல்கிறார். சுவாமி, எனக்கு திருமணமாகி என் மனைவி, இளம் மனைவி சரஸ்வதி பாய், ஒரு பையன் இருக்கான். அவனை விட்டுட்டு எப்படி சாமி நான் வருவேன்? அவர் இல்லறத்தாரா பேசுறார். நிறைய பேர் சாமி மேலே செய்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படி கூட வச்சுக்கலாம். இவர் இல்லறத்தில் மனைவி என்னன்னாங்க, அந்த பையன் என்னன்னா மற்றவங்களாம் என்னன்னா தெரியாமல் இவர் பாட்டு சொல்லாம சன்னியாசம் பண்ணிட்டாங்க. இது நியாயமா என்று கேட்கிறாங்க. ஆனால் அதற்கு ஒரு வியாக்கியானம், விளக்கங்கள் பல்வேறு தரப்பினர் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு சிற்றறிவுக்கு எட்டியது கூட என்னவாக, சரஸ்வதி தேவியை ஆணை எடுக்கிறார். ராமபிரான் கடவுள் வருகிறார், கிருஷ்ணர் வருகிறார், லட்சுமி நரசிம்மர் வருகிறார். வேங்கடநாதா, நீ சாதாரண பிறவி அல்ல. சாதாரணமாக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட இந்த குடும்பம் நடத்திக்கிட்டு வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாமல் போட்டு நீ சாதாரண மனிதன் இல்லை. உன் படைப்பின் ரகசியம், நீ உலகை திருத்த வேண்டும். இந்த உலக மக்களுக்கு நீ ஒரு அருள் தர வேண்டும். அந்த அருள் மணக்க இந்த மக்கள் வளர வேண்டும். இந்த மக்கள் வாழ்விலே நல்லது நடக்க வேண்டும். மக்கள் குறைகளை யாருன்னு சொல்லுவாங்க. சாமி பேசல, எந்த சாமிகிட்ட நாங்கள் சொல்லுவோம், எந்த சாமி நம்ம காது கொடுத்து குறைகளை கேட்கும். நான் இருக்கிறேன் என்று நீ தான் சொல்ல வேண்டும். அதனால் தான் உன் படைப்பு. வேங்கடநாதா, நீ மனைவியை, உன் மகனை, இல்லறத்தை துறந்து துறவரம் மேற்கொண்டு நீ மிகப்பெரிய ஞானியாக, மகானாக, இந்த ஜகத்துக்கே குருவாக, ஞான குருவாக, சூரியனாக இந்த மண்ணிலே பிரகாசம் அருள் பாலித்து இந்த மக்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவன் அருள் இருந்ததனால் இவர் துணிந்து துறவரம் மேற்கொள்கிறார். இவருக்கு துறவரம் பட்டாபிஷேகம் நடைபெற்றதும் இந்த மாதத்தில். எங்கே நடந்தது? அது வரைக்கும் வேங்கடநாதர் கவலைகள் இல்லை. சுசீந்திர தீர்த்தர்கிட்ட பயிற்சி பெறுகிறார், வேதங்களை படிக்கிறார், வியாக்கியானங்களை கற்றுக்கொள்கிறார், வாசியங்களை பெற்றுக்கொள்கிறார், பகவத்கீதைக்கு அருமையான விளக்கமுறை எழுதுகிறார். சுசீந்திர தீர்த்தரை ஆச்சரியப்பட்டு போகிற அளவிற்கு காவிரியுடைய ஞான சூரியனாக கும்பகோணத்திலே முடிவு வீசுகிறார் சுவாமி. ஆனால் சுசீந்திர தீர்த்தர் முடிவு செய்துவிட்டார். இவர் துறவரம் மேற்கொண்டு விட்டார். ஆனால் துறவரம் மேற்கொள்வது கும்பகோணத்தில் இருந்தால் அவருடைய மனைவி சரஸ்வதி பாய்க்கு தெரிந்துவிடும். எனவே யாருக்கு தெரியாமல் கும்பகோணத்தை விட்டு தஞ்சாவூரிலே இவருக்கு துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று சுசீந்திர தீர்த்தர் முடிவு செய்கிறார். சுசீந்திர தீர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டார். நேராக தஞ்சாவூர் போனாங்க. தஞ்சாவூர் அரண்மனையிலே ராஜாவின் முன்னிலையிலே அந்த மன்னன் இவருக்கு எல்லா விதமான மரியாதை செய்து வாழை தோரணங்கள், மேல தாளங்கள், நவரத்ன மணிமுடிகள், இப்படி பல்வேறு ராஜ உபசரணையோடு அந்த தஞ்சாவூர் மாமன்னன் சுசீந்திர தீர்த்தனுடைய ஆணைப்படி ராகவேந்திரனுக்கு முடிசூட்டுகிற பட்டாபிஷேகம் செய்கிற அந்த மங்கள திருநாளை தஞ்சாவூரிலே மேற்கொள்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய வைபவம். வேங்கடநாதனாக இருந்த நமது சுவாமிகள் அந்த தஞ்சாவூரிலே துறவரம் மேற்கொண்ட பிறகு அவருக்கு திருநாமம் ஸ்ரீ 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 ராகவேந்திர தீர்த்தர். இதுதாங்க வாழ்க்கையினுடைய திருப்புமுனை. ஸ்வேதா நதிக்கரையோரம் புவனகிரியில் பிறந்து காவிரி நதிக்கரையோரம் கும்பகோணத்திலே பயிற்சி பெற்று பிறகு வடவாறு என்று சொல்லப்படுகிற வடவாற்றின் ஆற்றங்கரையிலே இருக்கிற தஞ்சாவூர் அரண்மனையிலே துறவரம் மேற்கொண்டு அந்த வடவாற்றின் கரையோரம் இருக்கின்ற குகையிலே 10 ஆண்டுகளுக்கு மேலாக தவம் இருந்து ஞானம் பெற்று நீங்கள் நினைத்து பாருங்கள் எப்படி இருந்த சுசீந்திர தீர்த்தர் மிக எளிமையாக எனக்கு பிறகு ஒரு மகத்தான ஞானி துறவரம் மேற்கொண்டு எனது அருட்பாதையை பின்பற்ற இருக்கிறார். ஸ்ரீமடத்தின் பெருமைகளை
உலகெங்கும் பறைசாற்ற ஒரு ஞானி கிடைத்து விட்டார், ஒரு மகான் கிடைத்து விட்டார் என்று மன பூரிப்பிலே அவர் இறைவன் அடி சேர்கிறார். அடுத்தாவனை பார்க்கிறார் சுசீந்திரன். சுசீந்திர தீர்த்தருக்கு வழிகாட்டியவர் சுரேந்திர தீர்த்தர், சுரேந்திர தீர்த்தருக்கு வழிகாட்டியவர் விஜயேந்திர தீர்த்தர், விஜயேந்திர தீர்த்தருக்கு எல்லாம் மூல வித்தாக என்பவர் வியாசர். வியாசர் யாருடைய அடிப்படையில் வந்தார் என்றால் வைணவ நெறிகளை உலகிற்கு போதித்த வைண மத கோட்பாடுகள் உலகிற்கு சொன்ன மிகப்பெரிய ஞானிகளின் வழிநின்று வைணவத்தின் பெருமையை, அரியனுடைய பெருமையை, மகத்துவங்களை உலகிற்கு சொல்ல, உலக மக்களை ரட்சிக்க நமது ராஜேந்திர தீர்த்தர் புலவரத்தை கூறுகிறார். அன்று முதல் வேங்கடநாதனாக, புவனகிரி வேங்கடநாதனாக இருந்தவர் தஞ்சாவூரிலே புலவரத்தை கொண்ட பிறகு ஸ்ரீ ராஜேந்திர தீர்த்தராக மாறுகிறார். இதுதான் அவரது வாழ்க்கையில அடிப்படை. இது கட்டமங்கல் ராஜேந்திர சுவாமியுடைய வரலாற்றிலே மிக அடிப்படையான ஒரு வரலாறு. அவருடைய தந்தையார் திம்மண்டப்பட்டர், அம்மா கோபிகாம்பா, அவர்கள் 3 பேரோடு சேர்ந்து போகிறார். இவர் 3வது மகன். இவருக்கு ஆசீர்வாதம் செய்து அருட்படமாக திம்மண்டப்பட்டர் குடும்பத்திற்கு ஒரு அருட்கடியை கொடுத்தவர் வேங்கடநாதன். இந்த வேங்கடநாதன் அந்த வேங்கடநாதனுடைய அருட்பரிசு. மந்திராலயத்தின் மகாபிரபுவே, எங்கள் குலதெய்வமே, எங்கள் காவல் தெய்வமே, மாஞ்சாலையின் மகாபிரபுவே, உனக்கு இந்த மின்மினி பூக்கள் கட்டி போடுகிற ஒரு சின்ன மாலை உள்ளது ஜெயந்தி விழாவிலே. ஜெயந்தி விழா என்பது அவதார திருவிழா. யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறோம். ஆனால் நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழும் மகானுக்கு ஒரு பிறந்த நாள் என்றால் கூட திரும்பி பார்க்க நேரமில்லாமல் ஓடுகிற மக்கள் பெருகிவிட்ட காலம். ஆனால் அப்படிப்பட்ட இந்த வேலூரிலே ஒரு மகத்தான சங்கல்பம் மேற்கொண்டு நான் ஏன் என்று சொல்கிறேன் மீண்டும் என்றால், இதனுடைய அடிப்படை வளர்ச்சியிலிருந்து நாங்கள் கூட இருப்பவர்கள். துணிந்தால் ஜெயிக்கலாம், நம்பினால் வாழலாம், முயற்சித்தால் வெற்றி பெறலாம். ராகவேந்திரன் நம்பினால் அவர் கைவிட மாட்டார் என்பதற்கு நிகழ்கால உதாரணம் இந்த மோதிலார் என்பதை நான் மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்கிறேன். இவர் தான் நிதர்சனமான சாட்சியம். நமக்கு எவ்வளவோ வெளியூர்லேருந்து வந்தவங்களாம் இவரை பார்த்துட்டு போறாங்க. ஏன் இவர் சாதித்தார். இந்த ஊரில் ஒரு ராஜவேந்திரனுக்கு பிருந்தாவனம் கட்ட முடியாது என்று சவால் விட்டவர்கள் நிறைய பேர். ஆனால் சாதித்தாரா அல்லவா? இது இடம் எப்படி தெரிகிற ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன மண் மேடா இருந்தது, கல்லும் முள்ளும் நிறைந்த ஒரு பகுதி இந்த இடம். ஆனால் நாங்கள் பேசுகிற போது சொன்னோம், இதே இடத்திலே இந்த 3 அடுக்கு மாடியிலே ராகவேந்திர சுவாமிகளுக்கு கீழே ஒரு ஆலயமும், அன்னப்பிரசாதத்துக்கு ஒரு மண்டபமும், அதற்கு மேல் தங்கும் விடுதிகளும் கொண்ட ஒரு 3 அடுக்கு மாளிகையை நான் ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரகத்தோடு உருவாக்குவேன் என்று சபதம் எடுத்த மோதிலால் அவர்களை நிறைவேற்றி காட்டுகிறதா இல்லையா? நீங்க அங்க வந்தாலும் காமராஜர் ஜூஸ் கடை இருந்தவன் நம்ம கோயில் தெரியல, யாருமே அந்த கோயில் தரிசனம் பண்ணாம போக முடியாது. ராகவேந்திரன் தெரியாம யாருமே இல்லையே. நீ நினைச்சு பாருங்க, நாங்கள் ஒரே முறை தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் ராகவேந்திர சுவாமி. மந்திராலயம் அடிக்கடி போனாலும் வெளிநாடுகளில் போய் ராகவேந்திர சுவாமியுடைய பெருமைகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு முறை மலேசியா கூப்பிட்டு என்னை கௌரவித்தார் சாமி. மலேசியாவில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜெயந்தி விழான்னா ஆயிரக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான கார்களில் வழியெல்லாம் அப்படியே பொங்கி வழி எங்கள் காரு மக்கள் வெள்ளம். எங்க மலேசியாவில் கோலாலம்பூர் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ராகவேந்திர சுவாமிக்கு மிகப்பெரிய கோயில் இருக்கு. அந்த கோயிலில் நாங்கள் இதே மாதிரி ஒரு ஜெயந்தி விழாவை கொண்டாடுவதற்காக சென்றிருக்கிறோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியாவிலே இப்போ 3 கோயில் ஆயிடுச்சு. நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டோக்கியோ வரையும் போயிடுச்சு. ஜப்பான்லாம் இருக்கு கோயில், இந்தோனேஷியாவில் கோயில் இருக்கு, பிருந்தாவனம். இப்போ அடுத்த வாரமாக நம்ம ஊர்லேயே ஒரு கோயில் வருதான் சொல்கிறாங்க. அப்படி இந்த கோயிலை இந்த மண்ணிலே காட்பாடி சுல்தான்பட்ட மண்ணிலே உருவாக்க அஸ்திவாரம் போட்ட அடிக்கல் நாட்டிய அந்த நிகழ்வு ராகவேந்திர தீர்த்தர் மகாபிரபுவார் ஆட்சி பெற்ற மந்திராலயத்து பீடாதிபதி இந்த இடத்துல வந்து அடிக்கல் நாட்டும் போது கூட அப்போதான் நிறைய பேச மாட்டார்.
செயல் வீரர் தான் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன் என்பது முக்கியமல்ல, நான் என்ன செய்கிறேன் என்பதே முக்கியம் என்று நினைப்பவர் போகிறார். அப்படி இந்த இடத்துல அடிக்கல் நாட்டுகிற போது கூட நான் அப்போ அந்த ஊரில் சப்திஸ்டாராக இருந்தேன். நான் ஒரு பேச்சாளர் அவருக்கு தெரியாது. நான் அடிக்கல் நாட்டுக்கு அஸ்திவாரம் கல் அவரை பிரதிஷ்டை செய்து போன பிறகு ஒரு சின்ன லெக்சர் இருந்தது. இப்போ பேசணும். அதற்கு பிறகு அன்றைக்கு நானும் நினைத்தேன், இவர் சொல்கிறாரு இந்த ஊரில் ஒரு கோயில் கட்ட முடியுமா? கட்டிட்டாரு. சரி, இந்த இடத்துல 3 அடுக்கு மாடி வருன்றாங்க, நடக்குமா நினச்சி பார்த்தேன். ஆனால் சாதித்தாரா இல்லையா? சங்கல்ப கமிட்டி என்ற ஒரு அறக்கட்டளை, எஸ்ஆர்டி அறக்கட்டளையின் சார்பில் ஒரு பெரிய தொண்டு நிறுவனம் போல சங்கல்ப கமிட்டியை உருவாக்கி அதில் டெடிகேட்டட் டிவோட்டிஸ், அர்ப்பணிப்பு நிறைந்த தொண்டர்களை, அருட்தொண்டர்களை இணைத்துக் கொண்டு திரு மோதிலால் அவர்கள் சர்வமும் ராகவேந்திரர் என்று அவர் திருவடிகளிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். சரண்டர் டோட்டலி. சிக்கென பிடித்துக் கொண்டார். சிக்கென பிடித்துக் கொண்டார். நீ எங்கிருந்து அருள்வாய் என்று மாணிக்க வாசகர் கேட்கிறார். நம்ம ஐயப்பா விலாமணியே அன்பினில் விளைந்த ஆரம்பி என்று அவர் சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு, தாயினும் சாலம் பறிந்தினே இந்த பார்வையுடைய ஊனினை முடிக்கு உள்ளதை பெருக்கி எல்லாம் செஞ்ச கடவுளே எனக்கு பின்னாலே சுற்றி சுற்றி பிடித்துக் கொண்டேன். இனி எங்கிருந்து எழுந்து போக என்னை நீ காப்பாற்றிட்டு தான் போகணும் என்று கேட்பதை போல ராகவேந்திரருடைய திருவடிகளிலே வெற்றியாக பிடித்துக் கொண்டவர் போன்றார். அதே மாதிரி தான் நாம் நம்பிக்கையோடு, நம்பிக்கை ரொம்ப முக்கியங்க. ராகவேந்திரர் சொல்லியிருக்காரு, என்னை நம்பிக்கையோடு வழிபடுபவருடைய பிரார்த்தனைகளை நான் செவி கொடுத்து கேட்கிறேன். இதுவிட என்னன்னு நம்ம உத்தரவாதம் சொல்ல முடியும்? கடவுளே சொல்றாரு, நான் செவி கொடுத்து கேட்கிறேன். நான் பந்தாவத்தில் உள்ள உட்காந்துக்கன்னு நினைக்காதீங்க, என்னை மூடிட்டுக்கிறான்னு நினைச்சிடாதீங்க. நான் உள்ள உயிரோடு இருக்கேன். நீ சொல்றதை நான் கேட்கிறேன், காது வந்து கேட்கிறேன், உங்களுடைய கவலைகளை போக்குகிறேன் என்று உத்தரவாதம் கொடுக்கிறாங்க. நீ நம்பத்துக்கு என்ன உனக்கு? நம்பிக்கையே வச்சா பாரு. நாங்களாம் நம்பிக்கையோடு வாழ்ந்துருக்கோம். எனக்கு கொஞ்சம் தாமதமாக சில நேரத்தில் அவர் என்னுடைய நம்பிக்கை சில நேரத்தில் அவநம்பிக்கையாக இருந்திருக்கலாம். அதனால சாமி எனக்கு செய்யாமல் இருக்கலாம். நான் இன்னைக்கு அப்படித்தான் வேண்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய கோரிக்கைகளை எல்லாமே ஓரளவு நிறைவேற்றி தான் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டா நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் நினைவில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி இருக்கும். இதை விடலாம் சொல்லவே முடியாதுங்க. எவ்வளோ செய்கிறாங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால நாடு முழுக்க ராகவேந்திர மடங்கள், பத்திரிகா பிருந்தாவனங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கின்றன. அது உள்ளே இருப்பது பேசும் தெய்வம், நமக்காக பேசுகிற தெய்வம், நமக்காக உட்கார்ந்து நமது கோரிக்கைகளை செவிமடுக்கிற தெய்வம், காவல் காக்கும் தெய்வம், நம் கடன்களை தீர்ப்பது தன் கடன் என்று நினைத்து வாழும் தெய்வம், நமது வரலாற்று தெய்வம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அவர் மந்திராலயத்திலே துங்கபத்ரா நதிக்கரை ஓரம் தேர்ந்தெடுத்து மாஞ்சாலை அம்மனை குலதெய்வமாக போற்றி வணங்கி பிரகலாதனுடைய மறுவடிவமாக அவர் அந்த மண்ணிலே எங்கே பிரகலாதன் பிரார்த்தனை செய்தாரோ, யாகங்கள் நடத்தினாரோ அதே மண்ணிலே அவர் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார் என்பதுதான் வரலாறு. ஆக அவருடைய வாழ்க்கையிலே மிக தொடர்புடையது நதி, 2வது ஆஞ்சநேயர் பிரபு, 3வது லட்சுமி நரசிம்மர், 4வது பெருமாள். ஆக ஸ்ரீமத் ஹரி நாராயண பெருமானுடைய பெருமைகளை உலகிற்கு துவைத மதத்தின் கருத்துக்களை இணைத்து மக்களுக்கு நல்வழிப்படுத்த ஞான சூரியனாக புவனகிரியிலே திம்மண்டப்பட்டதின் மகனாக வேங்கடனாக அவதரித்த சுவாமிக்கு இன்றைக்கு பிறந்த நாள், அவதார நாள். பெரியவர்கள் பிறந்த நாளை ஜெயந்தி என்று சொல்கிறோம். அவர்கள் மறைந்த நாளை குரு பூஜை என்று சொல்கிறோம். சுவாமி உயிரோடு உள்ளே இருப்பதினாலே நாம் ஆராதனை என்று சொல்கிறோம். இதுதான் வித்தியாசம். ஏன்னா நிறைய பேர் ஜெயந்திக்கு குரு பூஜைக்கு வித்தியாசம் தெரியவில்லை. பெரிய மகான் வாரியார் சாமிகள் அவர் குரு பூஜை அவருக்கு மறைந்த நாள்னு சொன்னதில்லை. குரு பூஜை அவருடைய திதியை நம்ம குரு பூஜையாக கொண்டாடுவோம். ஆகவே வாரியார் சாமிகள் பிறந்த இந்த மண்ணிலே, அங்கே வடலூரிலே ராமலிங்க சுவாமிகள் அவதரித்த மண்ணிலே, மருதூருக்கு பக்கத்தில் தான் புவனகிரி. நாம் அதை மறந்துவிடக்கூடாது. புவனகிரி நமது சுவாமிகள் அவதரித்த ஊர். அங்கிருந்து 7 கிலோமீட்டர் தான் வடலூர். வடலூர் அங்கிருந்து 7 கிலோமீட்டர் மருதூரிலிருந்து.
மருதூரில் அருட்பிரகாச வள்ளலார் பிறந்த ஊர். மருதூர்லேருந்து 7 கிலோமீட்டர் வடலூர். வடலூரில் அவர் ஞானசபை ஏற்படுத்தினார். வடலூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் மேற்கு குப்பம். அவர் உயிரோடுவே மறைத்து விட்டார். ஆனால் நமது சாமி உயிரோடுவே மண்ணுக்கு அடியிலே இந்த பிருந்தாவன வாசியாக இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இதுதாங்க அவருக்கு இருக்கிற உலக அளவிலே பெருமை. உலகிலே ஒரு சான்று கூட இப்படிப்பட்ட சான்றை சொல்ல முடியாது. சான்றுகளே சொல்ல முடியாது, உண்மையே சொல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலே உயர்ந்து நிற்பவர் நமது ஜெகத்குரு. ஜெகத்துக்கே குருவானவர். அந்த விருதை ஒரு பட்டத்தை கொடுத்தது பீஜப்பூர் சுல்தான் அடில் ஷா. அந்த ஊரில் அந்த மன்னன் நினைக்கிறான், இப்ப சுவாமி வந்து எனக்கு அருள் புரிவாரா என்று கேட்கிறார். அவன் நினைத்தது நடத்தி கொடுத்தார் பீஜப்பூர்ல. உடனே இந்த பீஜப்பூர் சுல்தான் இவருக்கு ஜெகத்குரு என்கிற பட்டத்தை கொடுத்தார். நீங்கள் நினைத்து பாருங்கள், வெங்கண்ணா என்கிற சாதாரண ஒரு மாடு மேய்க்கிறன்னு வச்சுங்க, ஒரு தொண்டு செய்கிற காட்டில் சுற்றிட்டு இருக்கிற ஒரு தம்பி. அந்த தம்பி நினைக்கிறான், ராகவேந்திர சாமி சொல்றாங்களே அவர் நம்மளை காப்பாற்றுவாரா, நினைச்சா வருவாரா? இப்போ தலைப்பில் அதான் சொல்றாங்க, நினைத்த போதெல்லாம் வந்து அன்பாளிப்பவர் ராகவேந்திரர் என்ற தலைப்பு தான் கொடுத்துருக்கிறார். இப்போ அந்த வெங்கண்ணா என்பவர் சரித்திரம் இருக்கு. நினைத்த போது வருவாரான்னு நினைக்கிறாரு. வந்தார். எப்படி வந்தார்? அங்கே அந்த சுல்தான் வந்து நிற்கிறான், குதிரை மேல நிற்கிறான், சாட்டை கையை வச்சிருக்கான். டேய், இந்த லெட்டர் படி, இந்த லெட்டர் படிடா அப்படின்னு கொடுக்குறான். அந்த லெட்டர் என்ன எழுதியிருக்கு யாரும் தெரியாது. சமஸ்கிருதத்துல அந்த லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரை இந்த மாடு மேய்க்கிற வெங்கண்ணா கிட்ட இப்படி கொடுத்தா, மன்னன் இதை படி. அவனுக்கு படிப்பே வராது, எழுத தெரியாது, படிக்க தெரியாது. அவர் அப்பாவி, அவனுக்கு ராகவேந்திரன் மட்டும்தான் தெரியும். படிக்கல, தலையை சீவிடுவேன். சரிப்பா வாங்கிக்கலாம், அவ்வளோதான். இப்படி பார்த்தா கடற்கடையில் படிச்சுட்டான். நடந்ததுங்க, இது நான்லாம் பொய் சொல்லலை, இது நடந்தது. இந்த வரலாறு ராகவேந்திர சுவாமிகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட வரலாறு. வெங்கண்ணா படித்தது சரஸ்வதி கடாட்சம். அப்போ ராகவேந்திர சுவாமிகள் மூலம் அவருக்கு கிடைத்தது. காப்பாற்றப்பட்டார். அது பரிசு என்ன தெரியுங்களா? அந்த டிஸ்ட்ரிக்டே கலெக்டர் ஆகிட்டார். யார? எழுத படிக்க தெரியாம இருந்த அந்த வெங்கண்ணாவை அதோடு பகுதிக்கு கலெக்டர் ஆகிட்டு சொல்லிட்டார். இது நடந்தது. அதனால இந்த சுல்தான் அவன் ஒரு முறை நினைக்கிறான், இந்த ராகவேந்திர சுவாமி நினைத்தால் வருவார் என்று சொல்கிறார்களே, நான் ஒன்று செய்கிறேன், இப்போ வந்து காப்பாற்ற வர பார்க்கலாம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறான். ராகவேந்திர சாமியெல்லாம் அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, அரண்மனைக்கு. இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கிட்டான். தட்டு பூரா மட்டன், சிக்கன் கறி, மீன் கறி, இதெல்லாம் நடந்தது, பொய் கிடையாது, வரலாறு. தட்டு வச்சுட்டான். இந்த மாதிரி ஒரு நல்ல அங்கே வசதி போட்டு மூடிட்டான். ராகவேந்திர சாமி கிட்ட, வாங்க சாமி வாங்க அப்படின்னு வரவேற்பு போகிறான். யாருக்கும் தெரியாது அது என்ன இருக்குது. ராகவேந்திர சாமிகள் காப்பாற்றுவாரா, வந்துடுவாரா, பார்த்துடலாம், நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இப்படி எடுத்து போய் சாமி எங்கள் பிரசாதத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு வைக்கிறான். ராகவேந்திர தமிழகத்துல நீர் எடுத்து அது மாதிரி இப்படி தொலைச்சிட்டு அந்த துண்டு எடுத்து பார்க்குறா, மொத்தமே பூவாக இருக்குது, பழமாக இருக்குது. இதுவும் நடந்த உண்மை வரலாறு. அப்படியே காலில் விழுந்து இருந்தான் அந்த சுல்தான் காலில் விழுந்து, சுவாமி நீ என்ன கேட்குறீங்களோ நான் கொடுக்குறேன், எனக்கு எதுவுமே வேணாம்பா. இந்த மாஞ்சாலை பகுதியில் இருக்கிற துங்கபத்ரா நதி ஓரம் வறண்ட பூமி, ஒரு 50 ஏக்கரா இருக்குமா, 100 ஏக்கரா இருக்குமா, அந்த 100 ஏக்கரா எனக்கு நான் கோயில் ஒன்று கட்டுறேன் அப்படின்னு. சாமி நல்ல நீர்ப்பாசனம் உள்ள அருமையான இடங்களை எனக்கு தருகிறேன், அது பாலைவனம் அங்கே வேணாங்க, அந்த இடம் தான் எனக்கு வேணும். கேட்டு வாங்கி பெறுவில அந்த இடத்துல தான் பிரகலாதன் ஒரு காலத்திலே போன ஜென்மத்தில் இவர்களின் பிறவில அங்கே யாகம் நடத்திய இடம். அதனால தான் அந்த இடத்துக்கு போகிறார். அங்கே போனால் பாஞ்சாலை மணிக்கு உள்ளே வரும்போது நம்ம கும்பிட்றோம்ல, இன்றைக்கும் மந்திராலயத்தில் என்ட்ரன்ஸில் பாஞ்சாலை மணி போய் தான் கும்பிட்டு
மாஞ்சாலைகளை போய் கும்பிட்டு அவர் பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயரை போய் கும்பிடுறாரு. அங்கே லட்சுமி நரசிம்ம பெருமாளை கும்பிடுறாரு. தவம் இருக்கிறாரு. அவர் நினைத்த தேதி முடிவு செய்து வைத்திருக்கிறார். இந்த பிருந்தாவன வாசியாக மாறுவதற்கு அந்த நாள் கிபி 1624 அந்த வருஷத்தில் அவர் போய் பிருந்தாவன வாசியாக மாறுகிறார். அந்த செய்திகள் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் இன்றைய தலைப்பு என்னன்னா, அவருடைய ஜெயந்தி விழாவிலே ராகவேந்திர சுவாமிகளை நினைக்கிற போதெல்லாம் நமக்கு அருள்பாலிப்பால் எப்படி? அப்ப நம்ம இறைவனை நம்புகிறோமா இல்லையா? முதல் கேள்வி. நம்புகிறவர்களுக்கு தான் இந்த பிரசங்கமே. இறைவன் இருக்கிறார், அவன் எங்கும் இருக்கிறார், பார்க்கின்ற இடமெங்கும் நீக்கமர நிறைந்தவன் இறைவன், பரிபூர்ணந்த ஆனந்தம். அப்பையாரு ஒரு முறை கோயிலில் போய் காலை நீட்டி உட்கார்ந்துருக்கான். அப்ப அந்த இடத்துல வந்த ஒரு பையன் கேட்கிறான், என்ன பாட்டி நீ பெரிய அளவில் தமிழ் பாடுற, கடவுளெல்லாம் பாடுற, இது ஒரு கோயில், கோயிலுக்கு நேரம் சாமி நேரம் காலை நீட்டு உட்காந்துக்கிறீங்க, நியாயமா? தம்பி, சாமி அங்கே இருக்காரு, காலை நீட்டு தப்பு ஒத்துக்கிறேன். சாமி இல்லாத இடம் சொல்லு, நான் காலை நீட்டு. எங்க நீட்டுவாங்க நீ சொல்ல முடியுமா? சாமி இல்லாத இடம் ஒண்ணு, அவர் எங்க இருக்கிறார். அதே மாதிரிதான் ராகவேந்திர சுவாமிகள் இந்த இடத்துல ஏன் நாம ஸ்பெஷலாக கும்பிடுறோம்னா, வாரியார் சுவாமிகள் நல்ல உதாரணம் சொன்னார். பசு உடம்பு பூரா பால் இருக்குங்க, மடியில் மட்டும்தானே கரைகிறோம். ஏன் கொம்புல போய் கரைக்கல? கொம்புல கரைக்கலாம், வாலில் போய் கரைக்கலாமே. பசுவுடைய மடியில் பால் சுரப்பதை போல பிருந்தாவனத்திலே சுவாமி ஸ்பெஷல் கூடுதலாக அதிகபட்சமாக மந்திரங்களை நம்ம உச்சாரணம் செய்கிறோம். ஓம் ஸ்ரீ மகா ராகவேந்திராய நமக, ராகவேந்திராய நமக. ஒரு நாளைக்கு 1008 முறை, இன்னைக்கு 1,08,000 முறை. அப்படி இந்த மந்திரங்கள் குருவேறிய இடம் இந்த இடம். அபிஷேகம், ஆராதனை, மந்திர உச்சாரணம் இது நிறைந்த பகுதி என்பதனாலே இங்கே இறைவனுடைய அனுகிரகம் அதிகம். அந்த மாதிரி அனுகிரகம் நிறைந்த இந்த இடத்திலே ராகவேந்திர சுவாமியுடைய அருள் பூரணமாக கிடைக்கும் என்பதனால்தான் நாள் முழுக்க கிருத்திகை என்பது தான் கிருத்திகை. இந்த மண்ணோடு கலந்து அங்கே மந்திராலயத்திலிருந்து ஆலயத்திலிருந்து மண், அந்த புனித மண்ணை எடுத்து வந்து எந்த ஊர்ல நீ பிருந்தாவனம் எழுப்புகிறாயோ அந்த ஊர்ல அந்த மண்ணை வச்சு பிருந்தாவனம் கட்டுவாங்க. அதற்கு பெயர் தான் மிருத்திகா பிருந்தாவனம். அங்கே மந்திராலயத்திலிருந்து புனித மண் எடுத்து வந்து எந்த ஊரிலே அந்த பிருந்தாவனத்தை எழுப்புகிறோமோ அந்த பிருந்தாவனத்துக்கு பெயர் மிருத்திகை பிருந்தாவனம். அதே மாதிரி இந்த அச்சதை இருக்க, இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த அச்சதை ராகவேந்திரன் தான், நான் அப்படி நினைக்கணும். ஒரு சாதாரண சோற்று பருங்க, அன்னம், அன்னம் பிரம்மா, அண்ணன பெருமான் சிவபெருமான். அதனால சிவபெருமானுக்கு ஐப்பசி மாதம் பௌர்ணமியிலே அன்னாபிஷேகம் செய்கிறோம். அந்த ஒவ்வொரு சோற்று பருகிலே சிவபெருமான் மாதிரியே இருக்கும் லிங்கம். இப்ப கற்பனை பண்ணுங்க, இது மாதிரி சாப்பிடும்போது வச்சு பாருங்க, அந்த சாதம் சிவபெருமான் லிங்கம் மாதிரியே இருக்கும். அதனாலதான் பல லட்சக்கணக்கான லிங்கங்கள் அந்த அன்னத்திலே இருப்பதால் நாம் அன்னாபிஷேகத்தை நன்றியோடு நாம் அன்னத்தை படைக்கிறோம். அதனால்தான் அன்னம்பாலிக்கும் சிற்றம்பலம் என்று சொல்லுவோம். ஆக நமக்கெல்லாம் அன்னம்பாலிப்பவன் சிவபெருமான். அப்படி இந்த பிருந்தாவனத்தினுடைய அச்சதை இருக்க, இது எல்லாமே ராகவேந்திரன் தான். இந்த அச்சதை கூட உங்களுக்கு ஆயிரக்கணக்கான அனுபவங்களை கொடுக்கும். உன்னை பாதுகாக்கும், பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கும், பாவங்கள் செய்யாமல் தடுக்கும், ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றும். அதனாலதான் இதை பத்திரமா நம்ம இங்க வைக்கிறோம். இது எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில எத்தனையோ பேஷண்ட்டுகளுக்கு எத்தனை கொடுக்கறது நானே பார்த்துருக்கேன். இந்த பிருந்தாவனங்களிலே ராகவேந்திரர் ஆலயங்களிலே கொடுக்கப்படுகிற இந்த மிருத்திகையை, இந்த மண்ணோடு கலந்த மஞ்சள் கலந்த அச்சதையை ஒரு காகிதத்தில் கட்டி ஒரு துணியில் கட்டி நோயாளிகளுக்கு ஆஸ்பத்திரிகளில் சென்று கொடுத்து ஆசீர்வதிக்கிற பெரியவர்கள் இருக்கிறார்கள்.
நான் ஆரணிய ரிஜிஸ்டராக இருந்தப்போ எஸ்பி நகரத்தில் இந்த மாதிரி ஒரு மிருத்திகை பிருந்தாவனம் இருக்கு. அந்த மிருத்திகை பிருந்தாவனத்தில் இப்போ நம்ம மோதிலால் மாதிரி ஒரு சாமி இருக்கார். அவர் தன் மகனுடைய ஒரு தீராத வலி, ஒரு பிரச்சனை பம்பாய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. இது நடந்தது, நான் புத்தகத்திலே பதிவு செஞ்சுருக்கேன். அவர் என்ன பண்ணுறார், எஸ்பி நகரத்து காலையில் அந்த பிருந்தாவனத்துக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு அந்த அச்சதையை எடுத்து பையில் வச்சு பூக்களை எல்லாம் கொடுத்து போய் மெட்ராஸ் விமான நிலையம் பிடிச்சி பாம்பே போகிறார் ஆஸ்பத்திரிக்கு. அன்றைக்கி நைட்டு அந்த குழந்தை தங்கிக்கிற ஆஸ்பத்திரியில் குழந்தைகள் படுத்திருக்கிறாங்க. படுக்கைக்கு கீழே அந்த மிருத்திகையை வைத்துவிட்டு அச்சதையை வைத்துவிட்டு 2 நாள், 3ஆவது நாள் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகி அந்த குழந்தை டிஸ்சார்ஜ் ஆகி ஆரணிக்கு வந்தார். ஆரணிக்கு வந்து அடுத்த வாரம் நான் இந்த இடத்துல பேசுகிறேன். இந்த இடத்துக்கு வந்து இந்த பிருந்தாவனத்தை சாமி கும்பிட்டு என்னை கௌரவிச்சுட்டு போகிறார். நான் இதை போய் சொல்கிறேன், நான் சாமிகிட்ட பேசுகிறோம். இந்த இடத்துல அவர் இருக்கார். நான் சொன்னதை கேட்குறேன். ஆனால் பாவி, நீ பொய் சொல்லுகிறாய் என்றால் நான் சாமியுடைய காதுபடுதானே பேசுகிறேன். ஆகவே இது உண்மை. அங்க அந்த அச்சதை அந்த அளவுக்கு ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றும், பிரச்சனைகளிலிருந்து உன்னை வழி காட்டும். ஒளிவிளக்கு இந்த சாதாரண நடிச்சிருந்தே இருக்கிற துளசி அவருக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்? சிவபெருமானுக்கு நம்ம துளசி கொடுக்கல, வில்வம். வில்லம் பார்த்தீங்கன்னா மூடியில திரிசூலம் மாதிரியே இருக்கும். நீங்கள் வில்லத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் சூளம் மாதிரியே இருக்கும், அதை பார்க்க மாட்டோம். துளசியே நான் வாசம் செய்கிறேன்னு என்று கிருஷ்ணன் சொல்றார். துளசி என்ற ஒரு பெண் கண்ணனை கணவனாக அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவர். ஒரு ஜென்மத்தில் நீ என் கழுத்தை அலங்கரிப்பாய் என்று வரம் கொடுத்தார். அதனாலதான் துளசி மாலை மட்டும்தான் நம்ம பெருமாளுக்கு எழுதி போடணும். ராமருக்கு ஆச்சரியம் இருக்கலாம். ஆகவே நிறைய தாற்பயங்கள் விஷயங்கள் இருக்கு, நாம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி குறிப்பாக அவர் ஜெயந்தி விழா, அவர் பட்டாபிஷேக விழா, அவர் மிருத்திகை பிருந்தாவனத்திற்குள்ளே உட்கார்ந்து தவம் செய்ய ஆரம்பித்த நாள் ஆகஸ்ட் மாதம் வரும். ஆராதனை என்று நாம் அதை வணங்கி கொண்டாடுவோம். ஆக அவருடைய ஜெயந்தி நாள் இன்னைக்கு பிறந்த நாள். அவர் தஞ்சாவூரிலே துறவரம் மேற்கொண்டார். அவர் பிறந்தது புவனகிரி, ஸ்வேதா நதிபோரம். திம்மண்ணப்பட்ட கோபிகாம்பாள் அவருடைய பெற்றோர். அந்த கோபிகாம்பாள் வடிவத்தை அலங்கரிக்கும் கோடி சூரியர்களுடைய ஒளிவெள்ளமாக குழந்தையாக அவதரித்தவர், வேங்கடநாதனாக அவதரித்தவர் நமது சுவாமி. அவரது வாழ்க்கை வரலாறு மிகப்பெரிய புண்ணிய வரலாறு. இந்த வரலாறு சொல்வதை கேட்பதை கூட ஒரு வரம் என்று ராகவேந்தர் சொல்லியிருக்கார். நீ கோயிலுக்கு போலியா, ராகவேந்திரனை கும்பிட போலியா, எங்கேயாவது ராகவேந்திரனை பற்றி பேசுறாங்க பாருங்க, அது கேட்கிறார். அது நான் சொல்லுறேன். இப்போ கோயில் உள்ள வந்தீங்கன்னா இந்த பேருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன துண்டு, ஒரு காடு மாதிரி இருக்கும், கொடுப்பாங்க. அது படிச்சு பாருங்க. எங்கெல்லாம் ராகவேந்திரனை பற்றிய பிரசங்கம் நடக்கிறதோ அதை கேள்வி, அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் ராகவேந்திரனை பற்றி பேசுகிற இடங்களுக்கு செல்ல வேண்டும். நம் குழந்தைகளை அழைத்து வர வேண்டும், குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும், குழந்தைகளுக்கு அவர் வரலாறை நாம் புரிய வைக்க வேண்டும். எனது 2 பிள்ளைகளும் ராகவேந்திர டிவோட்டிஸ் தான். நான் அப்படி மாற்றி அல்ல, அவர்களே மாறிவிட்டார். ஆகவே அவர் வரலாறு படிக்கிற போது ஒரு விழாக்கிழமை தான் அவர் பிறந்தார், ஒரு அவதாரம் செய்தார். அதனால தான் விழாக்கிழமையிலே நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா அதுக்கு காரணம் சுவாமிகள் அவதாரம் செய்தது ஒரு விழாக்கிழமை. இந்த பங்குனி மாதம், பால்குட மாதம் என்று சொல்லப்படுகிற இந்த மாதத்திலே சுவாமியுடைய இதிக சீரிடம் என்கிற நட்சத்திரத்திலே சுவாமியுடைய அவதாரம் புவனகிரியில் நடந்தது. அந்த நாள் இந்த நாள். ஆகவே இந்த நாளிலே சுவாமிகளை தரிசனம் செய்வது, அவருடைய பிருந்தாவனங்களுக்கு செல்வது, ராகவேந்திர நாமத்தை சொல்வது, ஸ்ரீ ராகவேந்திராய நம, ஸ்ரீ ராகவேந்திராய நம, ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்று சொல்லி முடிந்தால் அந்த அப்பண்ணாருடைய மந்திரத்தை சொல்லலாம். ஸ்ரீ பூஜ்யாய, பூஜ்யாய என்றால் இந்த ராஜ்யத்தை ஆள்பவர், பூரணமானவர், சத்தியமானவர்,
கற்பக விருட்சமாக யார் இணைக்கிறார்களோ அவர்களுக்கு காமதேனுவாக இருந்து அல்பாளிப்பவர் எவனோ அவரை நான் வணங்குகிறேன். அதுதான் அந்த மந்திரத்துக்கு பொருள். ஆகவே அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ராகவேந்திர சுவாமியுடைய நாமத்தை ஸ்ரீ ராகவேந்திராய நமக. அந்த நாமம் உன்னை காப்பாற்றும். ஆகவே இன்றைக்கு குறிப்பாக அவரது அவதார நாளிலே அவரை வணங்குவது நமக்கு ஆயிரக்கணக்கான பவர் சக்தியை கொடுக்கும் என்ற நிலையிலே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய அந்த தீர்த்த பிரசாதம், அவருடைய அர்ச்சனை, அவருடைய மகா மந்திரம் இவையெல்லாம் நம்மை ஆபத்திலிருந்து பாதுகாக்கிற அற்புதமான கேடை. அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளுவர் சொல்லுங்கள். அறிவு உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிற கருவி என்று சொல்கிறார். நான் சொல்கிறேன், ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிற கருவி ராகவேந்திராய நமக என்கிற மந்திரம். இதை விட என்ன சொல்றேன்? ஆகவே இந்த மந்திரம் நமக்கு ஒரு கேடயம், ஒரு பாதுகாப்பு என்ற நிலையை நான் சொல்லி ஸ்ரீ ராகவேந்திரனுடைய இந்த அவதார திருநாளை மனசார விரும்பி அவரை வணங்கி உங்கள் விருப்பங்களை அவரிடத்திலே விண்ணப்பமாக எழுதி அல்ல, நேரடியாக அவரிடத்திலே கோரிக்கை, சாமி எனக்கு நீ இதை செய்து கொடு என்று விண்ணப்பம் வைக்கிற போது அவர் செய்தி கொடுத்து கேட்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவரை வணங்கினால் நீங்கள் நினைப்பதை சாதிக்கலாம் என்று சொல்லி நான் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து மங்கள ஆரத்தி இருக்கிறது, மகா தீபாராதனை இருக்கிறது, அதற்கு பிறகு அன்னதானம் இருக்கிறது என்ற நிலையிலே. ஏனென்றால் மோதிலால் சுவாமி நேரம் பார்ப்பவர். இன்னும் ஒரு 5 நிமிடம் பேசினால் அங்கிருந்து ஒரு மணி அடிப்பார். சுவாமி முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்வார். எனவே அவர் சொல்வதற்கு முன்பே நான் இந்த சொற்பொழிவை உங்கள் அனுமதியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ராகவேந்திராய, ஸ்ரீ ராகவேந்திராய நமக, ஸ்ரீ ராகவேந்திராய நமக.
சாப்பிடு சாமி. 2 கையில் கொடுறான் மரியாதை.